ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்த்திங்கன்னா, அந்த டம்ளரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பனானா மில்க் ஷேக் தாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா 2 வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல செவ்வாழைப்பழங்க. எந்த பழம் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு அரை லிட்ரு பாலை நான் வந்து காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். அதை பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு, இதுவே 3 பேர் குடிக்கலாங்க. ஒரு வாழைப்பழத்தை நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த பாலில் சேர்த்திக்கலாம். அது கூடவே நாம் சர்க்கரை போட்டுக்கலாம். அது கூடவே ஏலக்காய் தூள் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துக்கலாம். நல்லா பல்ஸ் விட்டு சுற்றி நல்லா அடிச்சிட்டு வந்துக்கலாம். இது வந்து குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. பனானா மில்க் ஷேக் பாருங்கள், நான் அடிச்சிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு வாழைப்பழத்தை துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அதில் 1 வந்து அரைச்சிட்டேன், 1 வந்து கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் நிறைய சியா சீட்ஸ் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், வாழைப்பழத்தை நல்லா கனிஞ்ச பழமாக இருக்குது. கட் பண்ணதை அதில் போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு நட்ஸு எடுத்துக்கலாம். நான் வந்து முந்திரி, பாதாம் அதெல்லாம் கொஞ்சம் மிக்சியில் நல்லா அரைச்சி, அதாவது பொடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஒன்றும் அதிகமாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லாம் ஆட் பண்ணி நல்லா கரண்டியில் கலக்குனா பனானா மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சிங்க. குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்திக்கும் ரொம்ப நல்லது. சூப்பரான பனானா மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. இப்போ வெயிலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஐஸ் கட்டி வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரான பனானா மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சி. நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.